கேமராவா? இவர் ஸ்பீடு ஐயோ 95 போகிறோம். ஸோ பொள்ளாச்சி போய் தான் போகணும். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டில் நிற்கிறோம். அது என்ன ரோடுன்னு நான் வந்து பிளாகில் அப்படியே சொல்கிறேன். ஒட்டச்சத்திரம் ரோடா? மேப்பு மறந்து போயிருது. ஆனால் கூகுள் மேப்போட பார்த்தீங்கன்னா வந்து என்ஆர்எஃப் ப்ரோ வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்கா. என்ன ப்ரோ கேட்கல? நான் தான் ப்ரோ மேப். ஓ, அதனால மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. என்ன ப்ரோ இந்தியாவே சுற்றி வளம் வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன? ஸோ நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை இடத்த முடிச்சுட்டு எங்கே ப்ரோ போகிறோம்? ஒர்க் இல்லை, வால்பாறை போகிறோம். ஸோ இப்போ வந்து ஓகேங்க. இங்கே பாருங்க செட்டப்லாம் பாருங்க. இன்ஸ்டா 360 மவுண்ட் எடுத்து வர மாட்டேன். ஆனால் வந்து இப்போ டேப் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எடுத்து பிரிக்கணும். இப்போ நம்மளோட GoPro 12 பிளாக்கு. ஸோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. ரொம்ப நாள் கனவுங்க அதெல்லாம். ஸோ ஒரு Hero 7 வச்சுக்கிட்டு இதுதான் பிளாகிங் கேமராவா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த Hero 7 வந்து பிளாக் எடுக்க முடியாதுன்றதே வந்து எனக்கு வந்து போன மாதம் தான் தெரிஞ்சிச்சு. என்ன தான் பார்த்தீங்கன்னா அதையும் சொன்னார். அது வந்து ஒரு நார்மல் கேமரா அவ்வளோதான். ஸோ அப்புறமாட்டி தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி கேமரா வாங்க ப்ரோ, மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா விதம், இன்னும் நிறைய எக்கச்சக்கமானது ட்ரிக்ஸு அப்புறம் வந்து டிப்ஸுன்ற நிறையா விதமாக வந்து பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நான் ஒரு சின்ன விஷயத்தையே பார்த்தீங்கன்னா வந்து சோர்ந்து போய் உட்காந்துருவேங்க. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ போல்ட்டாக வந்து பேசிட்டு இருக்கேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஆர்எஃப் ப்ரோ தான். ப்ரோ ஒரு கையை மட்டும் கொடுத்துரு ப்ரோ, ஒரே ஒரு அடி அடிச்சிரு ப்ரோ. இப்படியா? இப்படி கேமராக்குள்ள ஆங்கிள் தெரில ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க ஃபேம், அப்படியே விளாக் மோட்டோ விளாகில் கண்டினியூ. ஓ பிஸியாக இருக்காரன். ஸோ நான் அப்படியே வந்து பயங்கரமாக இருக்கு. பின்னாடி சன்ரைஸ் செமையாக இருக்குல்ல. இந்த கொடைக்கானல்ல ஒரு 100 பேர் கொண்ட குழு வந்து பார்க்குற கடை நிற்பாங்கல்ல, நல்லா இருக்குல்ல. நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் விளாக. ஓகே ஃபேம், நான் அப்படியே வந்து மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து ஏதாவது இந்த வருஷத்தில் வந்து சாதிச்சிடணுங்க. சாதிக்கணும்னு சொல்கிறப்ப தான்டா வந்து தடங்கள்லாம் விதிப்பீங்க, ஹார்ன் அடிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஏன்டா டே. சரிங்க ஃபேம், நான் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேமிலி கிளம்புவோமா? இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. ஒரு அழுத்தி ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்கும் தெரியுமாங்க ஃபீலு? இந்த பைபாஸ் ரோட்லாம் ஓட்டுறதுக்கு. மிரர் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுக்கோங்க இருங்க. நல்ல ஒரு வியூ. அப்படியே மலைகள்லாம் வந்து அதை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சு ஐயோ என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் ரோடு. இப்போ கீழே போயும் போகலாம் போலங்க. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் மேலே வந்துட்டோம். சரி பரவாயில்ல, பாலத்து மேலே ஒரு ஓட்டணும் அப்படின்னு வந்து மனசில் வந்து ஒரு பதிவு வச்சுக்க வேண்டியதான். பாலத்து மேலே ஓட்டேன்டா நானும் அப்படின்ற மாதிரி. ஹெல்மெட் வேறு ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஏய் இங்கிட்டு பார்க்கவே இல்லை நான். பாருங்கள் இங்கே பாருங்கள் மலையை. ஐயோ என்ன மாதிரி அழகாக இருக்குது. ரோட்டில் ரோஸு, இங்கிட்டு மவுண்டெயினு. ஐயோ காலைல ஒரு 6:30 மணி இருக்குங்க இப்போ டைமு. இதுவே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு அழகாக இருக்குது ஒரு ஃபீலு. புது பயணம் தொடர்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குங்க யாருக்கு. ஐயோ இதெல்லாம் வந்து சொல்ல வந்து ஃபீலிங் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அன்ற மாதிரி இருக்கும். வந்து கீழே போய் போகலாம். சே பைத்தியக்காரன்டா நான். கூகுள் மேப் உன்னை நம்பி வர்றது எங்களோட மிகப்பெரிய தப்பு. ஒருத்தன் வேறு எங்களுக்கு முன்னாடி ட்ரையம்பில் போனாங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க அதோட சவுண்டு, வண்டி சவுண்டு பார்க்க என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா அது? சே இங்கிட்ட எதுவும் நிற்கணும் அந்த வண்டி. 3 சிலிண்டர்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஐயோ அது வந்து கேட்கும். அவ்வளோதான் முடிஞ்சு சவுண்டு. ஏட்டா கண்ணமூடி காணதுக்குள்ளே நீ பாட்டுக்கு போயிட்டியடா. வண்டி என்ன கலர்னு கூட நாங்கள் என்ன பார்க்கலையடா அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒட்டஞ்சத்திரம் இந்த பக்கம் பொள்ளாச்சி நேரம். நம்ம வந்து இப்போ வந்து வால்பாறை போகிறோம். ஸோ பொள்ளாச்சி போய் தான் போகணும். போர்டில் காமிக்கிற பாருங்க 85 கிலோமீட்டர் வந்து பொள்ளாச்சி. அதை தாண்டி போகணும். அதை தாண்டி போனோம்னா வால்பாறை வரும். த பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் திஸ் மந்த்துங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அது வந்து அதோட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எந்த இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து குளிராது. ஸோ சில இடங்கள் முக்கியமான பிளேசஸ், அதாவது வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கொடைக்கானல், அதெல்லாம் ரொம்ப குளிராது இந்த சீசனு. ஆனால் வால்பாறை அப்படி கிடையாது. கேரளா மாதிரி பயங்கரமாக இருக்கும். வால்பாறையை முடிச்சுட்டு கேரளா கிளம்புறோங்க.
அது என்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்னு தெரியலையே. என்னென்ன சம்பவங்கள் இருக்கு, என்னென்ன இது இருக்கு அப்படின்றதெல்லாம் சத்தியமா தெரியல. ஸோ நான் வந்து மோட்டோ விளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஆர்எஃப். ஏன்னா வந்து பழைய சேனல் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப வந்து மனசு வந்து ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரே பேரை வச்சனால அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு கம்யூனிட்டி கைட் லிஸ்ட்ல இருந்து. ஐயோ இருமல் வேற வருது. எனக்கு இந்த கோல்டெல்லாம் வந்து பிடிச்சிச்சுன்னா வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குங்க. அந்த நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்க வீடியோஸை இம்ப்ரெஸ் ரேடர் அப்படின்னு இருக்கும். எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோட தான் வந்து பேசியிருப்பேன். இழுத்து பாருங்க இது மாதிரி பேசியிருப்பேனா கமெண்ட்ஸில் வச்சு ஓட்டானுங்க. நான் ஏடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு ஏதோ வச்சு ஓட்டி தள்ளிட்டானுங்க. ஒரு அழுத்து ஐயோ 103 104 போகிறத நான் வந்து கவனிக்கவே இல்லைங்க. அழுத்துவான் என்ன பண்ணிடுவானுங்க. ரோடு தான் எம்டியா இருக்கு. ஆனா இதே வந்து ஒரு ஃபேமஸ் மோட்டோ விளாகர் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே. என்ன ஆகும் அப்படின்றத. இதுக்கு மேல கேமரா வச்சிருக்காங்க. கேமராவா லைட் ஆடாது. இப்போ கேமரா வாங்க 360 கேமரா சுத்தி வந்து கவர் பண்ணிக்கும்போல அதுக்கான கேமரா பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சிருக்காங்க. உடுமலைப்பேட்டை. நான் அந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கேனே, எங்கன்னு தெரியல. உடுமலைப்பேட்டை புலிகள் சரணாலயமா மறந்து போச்சுடா. முன்னாடி மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஜென்ரல் நாலேஜ்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போல்லாம் கேள்வி கேட்கணும் ஏதோ ஓரளவு சொல்லிடலாம். இப்போல்லாம் அறிவில்லாத பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கே நம்ம கேட்குற கேள்விக்கு நம்மளாலே பதில் சொல்ல முடியல, இன்னொருத்தவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. கேமரா தான் கேமரா 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 அது கேமரா தாங்க ஐஆர்எஃப். இந்த ரோட்டில் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஓ எதுவும் ஆக்சிடென்ட் நடந்தால் வந்து ப்ரூஃப் காமிக்கணும்ல, அதனால கூட இருக்கலாம். இல்லைன்னா சம்திங் ஏதாவது ராங்காக நடக்கிறதுக்கு அந்த காரணங்கள் வந்து ப்ரூஃபோட பிடிக்கணும்ல. ஸோ அதுக்காண்டியும் கூட இருக்கலாம். ஸோ எதுக்கோ ஒன்று வச்சுருக்காங்க விடுங்க. கேமரா வைக்கிறது தமிழ்நாட்டில் சேஃப்டி தானே. ஏன்னா இப்போலாம் என்ன நடக்குதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாயிருச்சுங்க. பரவாயில்ல, ஆனால் வந்து சேஞ்ச் ஆயிரும் கண்டிப்பாக. வந்து நம்மளோட நாடு வந்து மாறும். ஸோ அப்போ வந்து நம்மளும் மாறிக்குவோம். ஐயோ தப்பாக பேசுகிறேன், இதெல்லாம் ராங்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேமரா. கேமராவா லைட்டானே தெரியலையா? அது கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களாடா என்ன? டேய் சுற்றி பார்க்கவே அழகாக இருக்குங்க. வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்க. என்ன காரை கம்மாவரம் கவுத்து போட்டு இல்லை கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் வந்து தப்பா பார்த்துக்கணும். நான் பகல்லே கண்ணு தெரியலையா நமக்கு? ஐயோ கண்ணெல்லாம் வலிக்குதுங்க ஐஆர்எஃப். ஐயோ என்னன்னு தெரியலையே. ஐயாவும் எங்க பள்ளத்துக்குள்ள போறீங்க? ரொம்ப டைட்டா இருக்குங்க. ஐயோ ஹெல்மெட்டு ரொம்ப டைட்டா இருக்குங்க ஐஆர்எஃப். ஐயோ அந்த சன்லைட்லாம் பார்க்க ஐயோ வேற லெவல். ஓகே டியர் 57 திண்டுக்கல் வந்துட்டீங்க. மலைகள்லாம் செதுக்கி உடச்சி போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ அந்த இன்ஸ்டா 360 பாருங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. என்ஆர்ஓடது நீங்க பாருங்க, தெரியுதா? அதில் இப்போ ஒரு வீடியோ எடுத்தோம் பாருங்க, என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலாக ரொம்ப ஆசையாக இருக்குங்க அந்த கேமராவை. சரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தானே கேட்டோடனே கொடுத்துருவாரு. போனோன்னே இறங்கினோடனே வால்பாரில் இறங்கினோடனே வந்து கேமராவை கேட்குறது தான் மொதல் வேலை. ப்ரோ இன்ஸ்டா 360 கூட ப்ரோ டக்குன்னு பார்த்துட்டு தரேன் அப்படின்றது தான் மொதல் வேலை. இந்த நேரத்தில் சபரிமலைக்கு போகிறாங்களா? சபரிமலைக்கா பழனிக்கான்னு தெரியலையே. ஓகே ஃபேமு பாருங்க, ரோடு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வால்பாறையை ஃபுல்லாக முடிச்சுட்டு கேரளா போயிட்டு வந்துருவாங்க ஒரு ரவுண்ட்ஸ். ஏற்கனவே கேரளா போனோம். இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. எப்போ என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? அழகான ஊருங்க கேரளா. காட் கிஃப்டட் பிளேஸுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி பார்க்க நிறையா விஷயம் இருக்குங்க. உள்ளூரில் விட்டுட்டு எல்லாமே வெளியூருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னு தெரில. இருக்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணுங்க. இருக்கிறத பார்க்கறத ரசிக்கிறது தாங்க வந்து இதுவே. அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி நம்ம ரசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேரளாவெல்லாம் விட்டுட்டாடா வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு வந்து இதாக இருக்கீங்க, இங்கே போயிட்டு வந்து அங்கே போயிட்டு சொல்கிறீங்க. கேரளா வந்து பாருங்கடா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிடுங்க ஐஆர்எஃப். முதல்ல நம்ம நாட்டை நம்ம நேசிப்போங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அயல் நாட்டுக்கு போங்க. சுற்றி பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒன்று வந்து பிடிச்சி வைக்கல.
முதல்ல இந்த படத்தில் வருங்கள்ல, விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிச்சிருப்பாருல்ல, அது என்ன கக்க போவா, அதில் கூட அந்த சீன் வரும் பாருங்க. அதே மாதிரி தாங்க நம்ம. இது என்ன ஸ்பீடு கேமராவா? இவர் ஸ்பீடு ஐயோ 95. ஃபைனு முடிஞ்சு, ஃபைனு முடிஞ்சு. ஐயோ இருங்க எடுத்து பார்ப்போம். ஐயோ ஃபைனு போட்டாங்க போலங்க. என்ன நோட்டிபிகேஷன் என்ன வரல, டவர் இல்லைங்க. இவர் ஸ்பீடு 95 அப்படின்னு வந்துச்சுங்க, முடிஞ்சு. ஐயோ ஃபைனே வாங்காம இருந்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைன் வாங்க வச்சிட்டீங்களே ப்ரோ. சரி நான் சடனாக பிரேக் அடிக்கலான்னு பார்த்தேன், எப்படி பிடிச்சாங்க. சே பொங்கடா டே, ஃபைனை போட்டுவிட்டு முடிச்சிட்டீங்கடா. டவர் இல்லை, இந்த டவர் வந்தோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபைன் போட்டதா. என்ன ஒரு 500 ரூபா போடுவாங்களா ஸ்பீடுக்கு? ஐயோ தெரியலையே, அது வேற போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ப்ரோக்கு தெரியுமான்னு தெரியலையே. நம்ம வேற 100ல் வந்து கரெக்டாக அடித்தோம், அப்புறம் 95 கிலோமீட்டர் தான் கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கே கேமரா வச்சிங்களோ இல்லையோ, கரெக்டான இடத்துல வச்சிருக்கியடா. அதுக்கு வைக்கிறாங்க தமிழ். ஓகே மேம், நான் வந்து அப்படியே விளாக்லேயே கண்டினியூ பண்ணுறேன்.